கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி இன்ப நித்திரை தரும் மருந்து. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 24வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள் கர்த்தர் கொடுக்கிற ஞானம் வரும்போது அவனுடைய நித்திரை இன்பமாய் இருக்கிறது என்பதாக. கர்த்தர் வேதத்தில் பல இடங்களில் ஞானத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனங்களை நாம் படிக்கும்போது ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஞானம் எவ்வளவு அவசியம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, ஞானமாகி இயேசு தம்முடைய சீசர்களோடு கூட படகில் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது கடல் கொந்தளிக்கிறது, பலத்த காற்று வீசுகிறது. அந்த படகானது மூழ்கும் அபாய நிலையில் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த சமயத்திலும் கூட நம்முடைய கர்த்தர் நிம்மதியாக, அதாவது இன்பமான நித்திரை செய்வதை நாம் காண முடிகிறது. ஞானமில்லாத சிசர்களோ கலங்கி சத்தமிடுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கூக்குரலுக்கும் பயத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுக்கிற மெய்ஞானம் அவளிடத்தில் இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே வருகிற நாட்களில் இந்த ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உடைய வாழ்க்கை இன்பமான நித்திரையில் செல்லும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.